Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Android மொபைல் அதாவது நம்மளுடைய Samsung மொபைல்ல வந்து ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் அப்படின்ற ஆப்ஷன் என்னன்னா, நம்ம மொபைலில் வந்து ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரப்போது நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்க்காம இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திரும்பவும் ரிப்பீட் ஆகுமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்தான் இந்த ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுன்னா, செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுடைய சாம்சங் மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த ஆப்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றத உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாட்ஸ்அப் அப்படின்றத போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் அதை வந்து பார்க்காம இருப்பேன் இருந்துச்சுன்னா, அதாவது டிஸ்லைன் பண்ணுறா பிரச்சனையும் இல்லை. டிஸ்லைன் பண்ணால் திரும்ப வராது. டிஸ்லைன் பண்ணாட்டி திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு திரும்பவும் காட்டும். ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்றதையுமே கீழே வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 minutes, 5 minutes, 10 minutes அப்படின்னு நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, அந்த நம்ம பார்க்கல அப்படின்னா திரும்பவுமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு காட்டும். ஸோ நம்ம திரும்ப டிஸ்லைன் பண்ணுற வரைக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இப்படித்தான் வந்து சாம்சங் மொபைலில் ரிப்பீட்டட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.